மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைய டாபிக் ஜெயராஜ் ஃபினிக்ஸ் அப்படின்ற 2 நபர்களுடைய கொலை வழக்கு. இது 2020 நடந்தது. ஏறக்குறைய ஒரு 6 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த வழக்குக்கு இப்போ தீர்ப்பு சொல்ல போறாங்க. ஆக்சுவலா எப்ப நடந்த கேஸ் எப்ப தீர்ப்பு சொல்றாங்க பாருங்க. என் அறிவார்ந்த தம்பி தங்கைகள், சகோதர சகோதரிகள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது பாமர மக்களுக்கு புரியலனாலும் பரவாயில்ல, படிச்ச உங்களுக்கு கண்டிப்பா புரியணும். ஏன்னா ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா தீர்ப்புன்றது ஒரு கொலை சம்பவம், ஒரு பாலியல் வழக்கு, அப்பவே அதற்கு தீர்ப்பு கொடுத்தாதான் மக்களுக்கு அதை பத்தின ஒரு அவேர்னஸ் இருக்கும், ஒரு பயம் இருக்கும், அடுத்து குற்றம் செய்யறவர்களுக்கு ஒரு பயம் இருக்கும். ஆனா இங்க அந்த மாதிரி நடக்குதா நம்ம நாட்டுல அப்படின்னா கண்டிப்பா நடக்காது. இந்த ஆட்சியில செய்யப்பட்ட குற்றங்களுக்கு வேறொரு ஆட்சியில் தண்டனை கொடுக்கப்படுகிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த ஆட்சியில செய்யப்பட்ட குற்றங்களுக்கு அதே ஆட்சியில் தண்டனை கிடையாது. ஏடிஎம்கே பீரியட்ல பொள்ளாச்சி பாலியல் வழக்கு நாட்டையே உலுக்கிச்சு. அதுக்கடுத்து இந்த ஜெயராஜ் ஃபினிக்ஸ் கொலை வழக்கு, லாக்அப் டெத், இது அதை விட ஒரு பெரிய அகோர சம்பவமா ஆகி இந்த இந்தியாவே ஒரு குலுங்குச்சு. அந்த மாதிரி சம்பவங்களுக்கு நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஏடிஎம்கே பீரியட் இப்ப இருந்திருந்தா இவங்களுக்கு தண்டனை கொடுக்கப்படுமா? கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. 100% கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு தான் நம்ம என்ன வலியுறுத்துறோம் அப்படின்னா, கண்டிப்பா ஒரு ஆட்சி மாற்றம் வேண்டும். ஏன்னா இங்க யாரும் ஆட்சியாளர்கள் செய்யறது தான் ஒரு பெரிய குற்றமா சொல்றாங்க. ஆனா ஆட்சியாளர்கள் பெரிய குற்றங்கள் செய்யறாங்க அப்படின்றத தவிர்த்து அவர்களுக்கு பின்னணியில் இருப்பவர்கள் தான் பெரிய பெரிய குற்றங்களை அசால்ட்டா செய்றாங்க. ஏன்னா ஆளுங்கட்சியோடைய அரசாங்க அதிகாரி, இவர்களுக்கு தான் பவர் அதிகம். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுவாங்க, தைரியமா பண்ணுவாங்க. அவங்களை என்ன யாருமே எதுவும் கேட்கவே முடியாது அப்படின்னு நினைச்சுப்பாங்க. இந்த வருடம் ஏப்ரல் 2026 கண்டிப்பா ஒரு ஆட்சி மாற்றம் வேண்டும். எனக்கு டிஎம்கே மேலாம் பெருசாலாம் எதுவும் கோபம் கிடையாது. ஏன் நான் ஆட்சி மாற்றம் கண்டிப்பா வேணும்னு சொல்றேன்னா, இந்த ஆளுங்கட்சி பின்னணியில் இருக்கின்ற அரசாங்க அதிகாரிகள் தெரிந்து நிறைய தவறு செய்வாங்க. ஏன் அவங்க தெரிந்து செய்யறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களை யாரும் தண்டிக்க முடியாதுன்னு ஒரு அசாத்திய தைரியம். ஏன்னா ஆட்சி நம்ம ஆளுங்கட்சியோடைய சப்போர்ட்ல இருக்கோம் அப்படின்ட்டு அவங்க துணிஞ்சு லஞ்சம் வாங்குறதாகட்டும், இல்ல அவங்க அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்றதாகட்டும், இல்ல யாராவது கடமையை செய்யும்போது குறுக்கிடுறதாகட்டும். கடமையை செய்யாதவங்க கூட பிரச்சனை இல்லை, அந்த கடமையை செய்யும்போது தடுக்கிறான் பாருங்க, அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்றான் பாருங்க, அவன் தான் இங்க மிகுந்த குற்றவாளி. இவனுக்கு என்ன அசாத்திய தைரியம்னா, நம்ம ஆளுங்கட்சி பின்னாடி சப்போர்ட்ல இருக்கு, ஒருவேளை நம்ம குற்றமே செஞ்சாலும் எங்க ஆளுங்கட்சிக்கு கெட்ட பேர் வந்துடும், அவங்க எந்த ஒரு குற்றத்தையும் நம்ம மேல சுமத்த மாட்டாங்க, நமக்கு தண்டனை கிடைக்காது அப்படின்னு துணிஞ்சு ஒரு தைரியமா ஒரு குற்றத்தை செய்வாங்க. அதனாலதான் நம்ம சொல்றோம், வலியுறுத்தல் கண்டிப்பா ஆட்சி மாற்றம் வேண்டும் அப்படின்ட்டு. ஏன்னா இந்த டிஎம்கே பீரியட்ல நிறைய குற்றங்கள் நடந்தது. ஆனால் அதெல்லாம் பூசி மொழிகிடுவாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த ரேப் கேஸ், ஒரு பாலியல் வழக்கு ஒன்று வந்தது. அது ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திச்சு ஆக்சுவலாக. ஆனால் உண்மையான குற்றவாளியை அவங்க இப்போ என்ன பண்ண மாட்டாங்கன்னா தண்டிக்க மாட்டாங்கன்னா அது அந்த ஆளுங்கட்சிக்கு கெட்ட பேர் அப்படின்றதால என்ன ஆகிடும் அப்படின்னா, உண்மையான குற்றவாளிகள் இருந்தாலும் கூட அவர்களை தண்டிக்கப்பட மாட்டார்கள், ஈஸியாக எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஆனால் ஆட்சி மாற்றம் வேறொரு ஆட்சி வரும்போது கண்டிப்பாக அவர்களுக்கு தண்டனை கிடைக்கும். நம்ம நாட்டில் தொன்று வழக்கம் என்னன்னா, இந்த ஆட்சியில் செய்த தவறுகளுக்கு அதே ஆட்சியில் தண்டனை கிடையாது. இதனாலதான் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, ஒரு கட்சி பின்னாடி போயிட்டு, ஒரு ஆளுங்கட்சி பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு தைரியமா தப்பு பண்ணுவாங்க. அது தைரியமா தப்பு பண்றாங்க இல்லையா, அவங்களுக்கு தண்டனை அடுத்த ஆட்சியில தான் கிடைக்கும். இதுக்குதான் நம்ம ஒன்று ஸ்ட்ராங்கா வலியுறுத்துறோம், கண்டிப்பா ஆட்சி மாற்றம் வேண்டும். ஆட்சி மாற்றம் இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, இந்த ஆட்சியாளர்களுக்கு ஒரு பெரிய தைரியம் வந்துடும், நம்ம என்ன வேணா பண்ணலாம், நம்மள இதுக்கு அடுத்து கேட்க ஆள் இல்லை. அவர்களுக்கு பின்னணியில் இருப்பவர்கள், அந்த அரசாங்க அதிகாரிக்கெல்லாம் பயங்கரமான ஒரு கொடுக்கு முளைச்சிடும். நம்ம என்ன வேணா பண்ணலாம், நம்மளுக்கு தண்டனை கிடையாது அப்படின்ட்டு ஒரு அசாத்திய தைரியம். இதுவே குற்றம் செய்ய தூண்டும். இதான் இங்க பிரச்சனையே. இதான் ஒரு நபர் ஓரளவு குற்றவாளியா இருந்தாலும் இந்த மாதிரி பின்னணியில் ஒரு பலம் இருந்து போச்சுன்னா அவர்களை மேலும் குற்றம் செய்ய தூண்டும். இதை நம்ம தடுக்கணும் அப்படின்னு சொன்னா கட்டாயம் ஆட்சி மாற்றம் வேண்டுங்க. உங்களுக்கு இந்த ஆட்சியில நிறைய குறைகள் இருக்கலாம், இருந்தாலும் நீங்க என்ன பண்ணிடுவீங்க அப்படின்னா, யாராவது காசு கொடுக்குறாங்க, ஏதோ தற்சமயத்துக்கு ஏதோ கிடைக்குது அப்படின்ட்டு ஏதோ காசு வாங்கிட்டோ, இல்லை உங்களுடைய நெருங்கிய நட்பு வட்டங்கள் போடுறாங்க, அதே இடத்துக்கு நம்மளும் ஓட்டு போட்டுருவோம் அப்படின்ட்டு தெரிந்தும் கூட அந்த தவறை செய்யாதீர்கள். கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் என்பது வேண்டும். அப்பதான் இந்த மாதிரியான ஆட்கள் கொஞ்சம் ஒடுங்குவாங்க. குற்றவாளிகளுக்கு தண்டனை அடுத்த ஆட்சியில தான் கிடைக்க போகுது. இப்போ அடுத்த ஆட்சி அவங்க ஆட்சின்னு வச்சுக்கோங்களேன், எல்லா குற்றங்களும் பூசி முழுகப்படும், மீண்டும் அந்த குற்றங்கள் அசாத்தியமாக நடக்கும். இதுதான் இங்க பெரிய பிரச்சனை. அதனால அறிவார்ந்த சகோதர சகோதரிகளே, தம்பி தங்கைகளே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. சில பாமர மக்கள் ஏமாந்து ஓட்டு போடலாம், சிலர் படிக்காத கை நாட்டு வச்சுக்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு என்னன்னே தெரியாது, அரசியல் புரிதல் இருக்காது, யார் ஆட்சி பண்றாங்க, என்ன பண்றாங்க, எந்த மாதிரி கொள்ளையடிக்கிறாங்க எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி மக்கள் பரவாயில்ல, தெரிஞ்சும் தெரியாமலும் காசு வாங்கிட்டு ஓட்டு போடலாம். ஆனா நல்லா படித்த இளைஞர்கள், இளைஞிகள், சகோதர சகோதரிகள், நீங்க திரும்பவும் அதே தவிர செய்யாதீங்க. நம்ம திரும்ப இன்னொரு 5 ஆண்டுகள் ரொம்ப 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 கஷ்டப்பட வேண்டிய ஒரு சுச்சுவேஷனை நீங்களே கிரியேட் பண்ணிடாதீங்க. நன்றி தோழர்களே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். வணக்கம்.